உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நாளை விடிந்தால் 20ஆம் தேதி 4வது மாதம் 2026 அட்சய திருதியை வருகிறது. நிறைய பேருக்கு பெரிய சந்தேகமே என்னன்னா, 19ஆம் தேதி தானே சார் திருதியை திதி, அப்போ இன்னைக்கு தானே அட்சய திருதியை நிறைய பேர் பேசிக்கிறாங்க. உண்மையிலேயே என்ன அப்படின்னா, இதுல ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதாவது ஒரு நோ மூன் அல்லது ஃபுல் மூன், இப்போ நம்ம அதுல இருந்து வரக்கூடிய 3வது நாளை நம்ம என்ன சொல்றோம்? திருத்தியை என்று சொல்லுகிறோம். பிரதம, தித்திய, திருத்திய, சதுர்த்தி அப்படி போவோம் வரிசை. அதுல 3வது தினத்தை தான் திருத்தியை என்று சொல்லுகிறோம். இன்றுமே இந்த அமாவாசைக்கு பிறகு வருகின்ற சித்திரை மாசம், நல்லா கவனிக்கிறோம், சித்திரை மாசம் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற 3ஆம் தினம் திருத்தியை திதி விசேஷமானது. அன்றைய தினம் நீங்க நகை வாங்கினீங்கன்னா அதிர்ஷ்ட தேவதை உங்களை அனுகிரகிப்பாள் அல்லது மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் என்பதெல்லாம் நம்பிக்கை. இது கிரக ரீதியா எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாக்குறோம். கிரக ரீதியா சூரிய பகவான் மேஷத்தில் உச்சம் பெறுவதைத்தான் நாம் சித்திரை மாதத்தை பிரதானமா கொண்டாடுறோம். மாதங்கள்ல முதல் மாதம், வருடத்துல முதல் வருடம், முதல் மாதத்துல இந்த சித்திரை மாதத்துல இந்த சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். சோ அதனால இது சிறப்பு. இந்த நேரத்திலே கடகத்துல சந்திரன் ஆட்சி பெறுகின்ற நேரம். சூரியன் உச்சமா இருக்கார், சந்திரன் ஆட்சியா இருக்கார். அப்ப சூரிய சந்திரர்கள் தான் உலகத்தினுடைய தாய் தந்தைன்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? இப்ப சந்திரன் என்ன சொல்றோம்? மாத்திரு கிரகம். சூரியனை பித்ரு கிரகம்னு சொல்லுவாங்க. இவர் உலகத்தின் தந்தை, இவள் உலகத்தின் தாய். சூரியன், நிலா, இவங்க 2 பேரும் தான் இந்த உலகத்தை நடத்துறாங்கன்னு நம்ம நம்புறோம் இல்லையா? ஆக இந்த 2 பேர் வர்ற காம்பினேஷன் இன்னைக்கு இல்ல. இது 19ஆம் தேதி இல்ல. ஏன்னா இன்றைய தினம் கிருத்திகா நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம் வரும்போதுதான் கடகராசி ஆக்டிவேட் ஆகும். கடகராசி ஆக்டிவேட் ஆனால்தான் சந்திர பகவான் ஆட்சி அடைவார். சிம்பிள் கான்செப்ட், அவ்வளவுதான். அப்ப டூஸ் டோன்ஸ் என்ன? இன்றைய தினம் நீங்க நகை வாங்க கூடாது. 20ஆம் தேதி ஆகப்பட்ட நாளைய தினம் தான் வாங்கணும். சிம்பிள், அவ்வளவுதான். சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது, கடகத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கும் போது நகை வாங்கினீங்கன்னா சிறப்புன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த ரோகிணி நட்சத்திரம் நாளை தான் வருகிறது என்பதால் அப்ப எப்பல இருந்து வாங்கலாம்? காலைல 8 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும். இந்த டைம்ல நீங்க நகை வாங்கினீங்கன்னா சிறப்பு, அதிசிறப்பு. ரோகிணி நட்சத்திரம். அப்ப இது என்ன கான்செப்ட்? பார்க்கடலை கடைகிறார்களாம் ஒரு காலத்திலே. பார்க்கடலை எது கடையணும்? பார்க்கடலை கடையும் பொழுது அதனாலதான் அதுல இருந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருகிறது. மகாலட்சுமியே பார்க்கடல இருந்து வந்தாள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. காமதேனு பார்க்கடல இருந்து வந்தது, ஐராவதம் யானை பார்க்கடல இருந்து வந்தது. இதெல்லாம் நம்பிக்கை. அப்படி லக்ஷ்மி வருகிறாள், அது திருமால் மார்போடு சேர்த்து கொண்டார். இந்த ஐராவதம் வருகிறது, இந்திரன் எடுத்துக்கொண்டார், இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த பார்க்கடல் கடைகின்ற நேரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் வருகின்ற இந்த நேரம். சோ அப்போ இதுல அந்த பார்க்கடல்னா என்ன? அந்த கடல், அந்த நுரை, இதெல்லாம். சோ நாளைய தினம் எது சிறப்பு அப்படி வரலாம். டூஸ் என்னென்ன? நாட் ஒன்லி தங்கம் தான் வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு. அப்படி கிடையாது. அது எல்லாராலையும் முடியாது, எல்லாருக்கும் வசதியும் இருக்காது. தங்கத்துக்கு பதிலாக வைரம் வாங்கலாமா? வைரம் வாங்க தேவையில்லை, வைரம் வாங்கவும் வேண்டாம். அதுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. காரணம் என்ன? இது வைரம் என்பது என்ன சொல்றது? ஒரு மரத்தை ரொம்ப நாளா அமிழ்ந்து கிடந்த மரம், ஒரு மண்ணில் புதைந்து கிடந்த மரம், அதனுடைய நீட்சி என்ன? அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வைரமாக மாறுகிறது. சோ அதுக்கும் மகாலட்சுமிக்கும் சம்பந்தமே கிடையாது. மகாலட்சுமி என்பது தங்கம். சோ ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் என்று சொல்லுகிறது வேதம். சோ தங்கம் 1 கிராம் தங்கமாவது வாங்குங்க, 1/2 கிராம் தங்கமாவது வாங்குங்க என்பது லட்சுமி இருப்பதை மனதில் கொண்டு சொன்ன வார்த்தை. தங்கம் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக அப்ப தங்கத்துக்கு பதிலா என்ன பண்ணலாம்? நான் சொன்ன பாருங்க, பார்க்கடல் நுரை. அப்போ பார்க்கடல் நுரை மாதிரி இருக்கக்கூடிய பால் நீங்க வாங்கலாம், பால் தானம் பண்ணலாம். யாருக்கேனும் பால் தானம் பண்ணலாம். சிவன் கோயில்ல பால் அபிஷேகம் செய்யலாம், தானமாக தரலாம். இது கூட தான் பண்ணலாம். அல்லது அதுவும் முடியாதவங்க ஆவாரம் பூ வாங்கலாம். வேதம் சொல்லுகிறது ஆவாரம் பூ. ஆவாரம் பூக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆவாரம் பூ ஒரு சுபமான மூலிகையாக கருதப்படுகிறது. நம்ம கிட்ட காசே இல்லை சார், நான் என்ன செய்யறது? அட்சய திருதி எனக்கு இல்லையான்னு கேட்கக்கூடாது. அட்சய திருதியை எல்லோருக்கும் உண்டு. அதை நம்ம ரொம்ப பிரதாபமா கொண்டாடுறவங்க என்ன பண்றாங்க? நகை வாங்குறாங்க. சாதாரணமா கொண்டாடணும்னா ஆவாரம் பூ கூட தான் வாங்கலாம், ஆவாரம் பூ தானம் பண்ணலாம். பச்சரிசி, அதாவது வெள்ளை கலர்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ், இதுதான் டூஸ்.
அப்ப வேற வேற கலர்ஸ் டோன்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது. டூஸ் என்ன? ஒயிட் அண்ட் ஒயிட். என்ன? பால், பச்சரிசி, சரியா? இதெல்லாம் நீங்க தானமா பண்ணலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆவாரம் பூ பண்ணலாம். இத தானமா கொடுக்கறதுனால என்ன சிறப்பு? லட்சுமிக்கு ரொம்ப பிரீத்தி. அப்ப அன்னைக்கு நாள் என்ன வழிபாடு செய்யணும்? இதுக்கு வழிபாடு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்றைய தினம் லட்சுமி குபேரரை மனதில் நினைத்துக் கொண்டு லட்சுமியோட ஒரு 10 நாமாவளி சொல்லுங்க. எதினும் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்ய திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்க. மகாதேவியச்ச வித்மகே விஷ்ணு பத்னேச்ச தீமகே தன்னோ லட்சுமி பிரச்சோத சொல்லுங்க. 8 லட்சுமி அப்படி வழிபடுங்க, படுங்க. இதெல்லாம் உங்க நம்பிக்கை, அவ்வளவுதான். ஆனா அன்றைய தினம் நகை வாங்குதல் சிறப்பு. இதுல என்னன்னா சில பேர் உருளி வச்சு வணங்குவாங்க. அது என்ன உருளி? மகாபாரதத்துல சூரிய பகவான் என்ன பண்றாரா, பாஞ்சாலிக்கு வந்து என்ன தரார்? அட்சய பாத்திரத்தை கொடுக்கிறார். அட்சயம் என்றால் வளருதல் என்று பொருள். அட்சய திருதியை என்றால் அன்றைய தினம் எதை பண்ணாலும் வளரும்னு அர்த்தம். வித்யாபியாசம் பண்ணா வித்யாபியாசம் வளரும். புதுசா ஏதாவது வாங்குறீங்கன்னா அந்த பொருள் வளரும். இந்த மாதிரிதான் வளர்ச்சிக்கானது என்று பொருள், அவ்வளவுதான். சோ அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அந்த அட்சய பாத்திரத்துல நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். அப்போ வரார், அப்புறமா ஒரு கோபக்கார முனிவர் வருவார், துர்வாசர் வருவார், சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்பார், சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இருக்காது. அப்புறமா கிருஷ்ண பரமாத்மா அது ஒரு லீலை பண்ண வருவார், ஒரே ஒரு பருக்க சாப்பாடும் கொஞ்சம் கீரையும் இருக்கும். அப்புறம் அது பார்த்தா அட்சய பாத்திரத்துல நிரம்பி வழின்றதுதான் புராணம். சோ அந்த அட்சய பாத்திரத்தை அப்படியே வழிபாடு பண்றதா ஒரு கருத்து. ஒரு உருளி மாதிரி வச்சு அதுல பன்னீர் நிரப்பி, என்ன அதுல நீங்க பச்சை ஏலக்காய் கிராம்பு அதெல்லாம் போட்டு தாமரையை மிதக்க விட்டு அதை பார்க்கறது சந்தோஷம். இது சாட்சாத் லட்சுமியினுடைய வடிவம். இதெல்லாம் பண்ணலாம். சோ அட்சய திருதிய ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அன்றைய தினம் இவ்வளவுதான் விஷயம். வாங்கினாதான் சிறப்புலாம் ஒண்ணும் கிடையாது. வாங்கலைன்னா குற்றமும் கிடையாது. உங்களால முடிஞ்சா வாங்குங்க, முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி இதேனும் குங்கும தானம் பண்ணா கூட சிறப்புன்னு சொல்லுது வேதம். மங்கள சுரூபியாகப்பட்ட லட்சுமியை புடவை, குங்குமம், மாங்கல்யம் இந்த மாதிரி எதை பண்ணாலும் லட்சுமி கடாட்சமா இருக்கக்கூடிய எதை வேணாலும் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அதான் சிறப்பு. அதான் இதுல இருக்க விஷயம். தங்கமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா சார்? தங்கமா இருந்தா நீங்க வாங்கலாம். உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன பொருட்களா இருந்தா மற்றவங்களுக்கு தரலாம். சொர்ண தானம் பண்றது பெரிய பெரிய சிறப்பு. அவ்வளவு வசதி இருந்தா நீங்க வாங்கி சொர்ண தானம் பண்றது இன்னும் சிறப்பு. சோ அட்சய திருதிய டேக் இட் சிம்பிள். அன்றைய தினம் மங்களகரமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் இது வாங்கினா வருடம் ஃபுல்லா தங்கம் சேரும் என்பது நம்பிக்கை. ஆக தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.